நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 26. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 38வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். புதிய மார்க்கத்துக்கான நுழைவாயில். 5 முழ நீளமும் 5 முழ அகலுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாயிருப்பதாக. வசனம் 1. சீத்திம் மரத்தாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட பலிபீடம் அல்லது தகன பலிபீடம் ஆசாரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்தில் நுழைவாயிலில் வைக்கப்பட்டிருந்தது. இது ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள மற்ற எல்லா பொருட்களையும் அடக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பெரியது. உள்ளே நுழைகிற ஒவ்வொருவருடைய கண்களிலும் முதலாவது தெரியக்கூடியது இந்த பலிபீடமே. கூடாரத்துக்குள்ளும் மேலும் முன்னேறி செல்வதற்கான அடிப்படையாக இருப்பது இந்த பலிபீடமே. முதலாவது நம்முடைய பாவங்கள் சரி செய்யப்பட வேண்டும். அதற்கான பரிகார இடமே பலிபீடம். தேவன் மனிதர்களை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு ஒரே வாசலும் ஒரே பலிபீடமும் மட்டுமே உள்ளது. இழந்து போன பாவிகளுக்கு ஒரே வழியும் ஒரே பலியும் இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார் என்பதை இது தெரிவிக்கிறது. இந்த பலிபீடத்தில் நாள்தோறும் பலிகள் செலுத்தப்பட்டன. அதில் நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருந்தது. எந்த ஒரு பாவியும் கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவிடம் எந்நேரமும் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இது அடையாளமாயிருக்கிறது. இது மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தால் மூடப்பட்டிருந்தது. பசும்பொன், அழகிய வண்ண திரைச்சீலைகள், வெள்ளி பாதங்கள் இவற்றோடு சேர்ந்து இங்கே வெண்கலமும் இடம்பெறுகிறது. இது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய பாவம் முதலாவது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தேவ நியாய தீர்ப்பு என்னும் நெருப்பின் வழியாய் கடந்து வந்தார். நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். வெண்கலம் ஒரு கடினமான பொருள், தீயினாலும் உருகி போகாத பொருள். இவர் ஒருவரே சிலுவையில் பாடுகளை சகித்து வெற்றி பெற்றார். தேவனை சந்திப்பதற்கு நாம் இந்த பலிபீடத்தின் வாயிலாகவே செல்ல வேண்டும். பாவிகளான நாம் சிலுவையின் வழியே கர்த்தரை சந்திக்க வேண்டும். பாவம் பிரிவினையை உருவாக்கிறது. பலிபீடமோ நம்மை தேவனோடு சேர்க்கிறது. பாவியை தண்டிப்பதன் மூலமாக அல்ல, அவனுக்கான மாற்று பாவ பரிகாரத்தையே இது பேசுகிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக தம்முடைய குற்றமில்லா மாசற்ற இரத்தத்தை சிந்தினார். மேலும் இந்த பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் அதனோடு ஏகமாய் இருக்கும்படி செய்யப்பட்ட 4 கொம்புகள் தேவனுடைய இரட்சிப்பின் வல்லமையும் அவர் அருளும் அடைக்கலத்தையும் குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரண ஆக்கினைக்கு ஏதுவான ஒருவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு தஞ்சம் புகுவது வழக்கம். இது பாவத்தினால் நித்திய மரண ஆக்கினைக்கு உள்ளான நாம் நமது இரட்சகராகிய கிறிஸ்துவை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் போது பெரும் நிலையான பாதுகாப்பை தெளிவாக உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி நமக்காக தம்மையே முழுமையாக பலியிட்ட கிறிஸ்துவை போல நாமும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுப்பதே நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான ஆராதனையாகும். அனுதினமும் சிலுவை என்னும் இந்த பலிபீடத்தை தாண்டி நம் சுயத்துக்கு மரித்து அவர் நமக்களித்த புதிய ஜீவனில் தொடர்ந்து வளர நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆமென்.